சமீப காலமாக பெரியாரை பற்றியும் பிரபாகரனை பற்றியும் டாக் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து இதை பற்றி வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏன் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க சார்? யார் முதல்ல பேசுகிறாங்க? சீமான் பேசுகிறாரு. இன்னைக்கு பெரியார் ஒருத்தர் ஒருவர் பிறந்திருக்காவிட்டால் நான் ஒரு அமைச்சராக உட்கார்ந்து இன்றைக்கு பேட்டி கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவொளியை வீசுகின்ற பெரியாரை நன்றி கெட்டத்தனமாக கொச்சைப்படுத்துவது நாகரிகம் அல்ல. வேங்கை வயல் விவகாரத்தில் வந்து சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏற்கக்கூடியதா இல்லைன்னு சொல்லி விசிக அதிமுகலாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சிபிஐ விசாரிக்கணும், அதுக்கு தமிழக அரசு வந்து பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் தலைமை கழகம் பதில் சொல்லும். இல்லை, இப்போ போராட்டம்லாம் முன்னெடுத்திருக்காங்கல்ல, அதான் சொல்கிறேன். அது குறித்து தமிழக தலைமை கழகம் தான் பதில் சொல்லும். இப்போ சமீப காலமாக பெரியாரை பற்றியும் பிரபாகரனை பற்றியும் டாக் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து இதை பற்றி வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏன் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க சார்? ஒரு சில கட்சித் தலைவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பெரியாரையும் பிரபாகரனையும் ஒப்பிட்டு சமீப காலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் வந்து கொச்சப்படுத்துறதை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி பழநெடுமாறனும் சொல்லியிருக்காரு. ஆமாம், அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்களும் அதான் சொல்கிறோம். இல்லை, இப்போது சமீப காலமாக பேச வேண்டிய நோக்கம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? யார் முதல்ல பேசுகிறாங்க? சீமான் பேசுகிறாரு. அவர் தான் பேசுகிறாரு. அதாவது ஒன்று வச்சுங்க, இன்னைக்கு பெரியார் ஒருவர் பிறந்திருக்காவிட்டால் நீங்கள் இந்த துறைக்கு வந்து இங்கே என்னை பேட்டி காண முடியாது. நான் ஒரு அமைச்சராக உட்கார்ந்து இன்றைக்கு பேட்டி கொடுக்க முடியாது. இன்னும் கால் முட்டை கூட இது முட்டி வரையில் தான் வேட்டி கட்ட வேண்டும் என்று இருந்தது. அதை கால் முட்டை முழுகும் கட்டலாம் என்ற உரிமையை தந்தவர் பெரியார் அவர்கள். நமக்கு சுயமரியாதை சொல்லிக் கொடுத்தவர். நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்தியவர். அடிமையை கிட்டப்படுகிறவனே இல்லை, நானும் மனிதன்தான் என்று அறிவுறுத்தியவர். அந்த அறிவுறுத்தலிலே தான் ஒருவராக இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் வந்திருக்கிறார். மற்றவர்கள் நாங்களும் வந்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அறிவொளியை வீசுகின்ற பெரியாரை நன்றி கெட்டத்தனமாக கொச்சைப்படுத்துவது நாகரிகம் அல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.